இந்தியாவில் செல்போன் ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. ஓராண்டில் 55% அதிகரித்து இருப்பதாக இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கூட்டமைப்பு தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடும்பத்தில் அதிமுக இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி வரவேற்பு. ஊழலும் பிரிவினைவாதமும் கொண்ட திமுகவை விரைவில் தங்களது கூட்டணி வேரோடு அகற்றும் என்று உறுதி. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, கட்சித் தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு நன்றி தெரிவித்து அண்ணாமலை அறிக்கை. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என பதிவு. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது கட்சி பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு அளிக்க வேண்டுமோ அதனை தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று நயினார் நாகேந்திரன் கருத்து. பாஜகவுடன் இனி எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதே கட்சியுடன் கூட்டணி உருவாக்கியுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சனம். ஒருபோதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது. என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் கே.என். நேருவின் மகன் மற்றும் சகோதரர் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் அதிகாரிகள் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்கள் சிக்கின. போலி நிறுவனத்தை துவங்கி மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையினர் தகவல். தமிழில் பெயர் பலகை வைக்காத தொழில் நிறுவனங்கள் மீது மே மாதம் முதல் நடவடிக்கை எடுக்கப்படும். விதிமீறும் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2000 அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் எச்சரிக்கை. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் மட்டுமல்லாமல் பருவநிலையை முன்கூட்டியே கணித்து விவசாயம், மனிதர்களை காப்பது போன்ற பணிகளிலும் இஸ்ரோ ஈடுபட்டு வருவதாக அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்தார். வரும் 2035ஆம் ஆண்டில் விண்வெளியில் விண்வெளி கூடம் அமைக்க உள்ளதாகவும் அதன் முதற்கட்ட பணி வரும் 2028ஆம் ஆண்டு துவங்கும் என தெரிவித்தார். தீபாவளியில் பயன்படுத்தும் பட்டாசு ராக்கெட்டுகள் எல்லாம் அவை எங்கே செல்ல நினைக்கிறதோ அங்குதான் செல்லும். இஸ்ரோ அனுப்பும் செயற்கைக்கோள் ராக்கெட்டுகள் நாம் நினைத்த இடத்திற்கு செல்லும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேச்சு. சிரமமின்றி மரத்தின் மீது ஏறிய வீடியோவை வலைதளத்தில் பதிவிட்ட நடிகர் சல்மான் கான். வயது மற்றும் உடல்நல பாதிப்பால் சல்மான் கானால் 4வது மாடி கூட ஏற முடியவில்லை என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.